அலகு 8 மலேசிய பொருளாதார வளர்ச்சி. நீங்கள் கற்கப் போவது என்ன? நாட்டின் துறை சார்ந்த பொருளாதார தொடக்ககால வளர்ச்சி, நாட்டின் முன்னேற்றத்திற்கு பங்குகளிக்கும் பொருளாதார நடவடிக்கைகள், நாட்டின் பொருளாதார அடைவு நிலை. மலேசிய பொருளாதாரத்தின் தொடக்ககால வளர்ச்சி. நாட்டின் பொருளாதாரத்தின் தொடக்ககால வளர்ச்சி விவசாயத் துறையையும் சுரங்கத் துறையையும் உள்ளடக்கியது. இந்த துறைகளின் பொருளாதார நடவடிக்கை பாரம்பரிய முறையை கொண்டு மேற்கொள்ளப்பட்டது. தற்போது அதன் பங்கு விளிவுபடுத்தப்பட்டதோடு வணிக ரீதியாகவும் செயல்படுகின்றது. பாரம்பரிய பொருளாதாரம் சிறிய அளவில் மேற்கொள்ளப்பட்டது. மண்வெட்டி, அரிவாள் போன்ற எளிய கருவிகள் பயன்படுத்தப்பட்டன. சிறிய முதலீடு, குறைவான உடல் உழைப்பும் போதுமானது. சம குடும்ப தேவையை நோக்கமாக கொண்டது. விவசாயத்துறை, அரங்கத்துறை, நெல் வயலை உழுதல், தட்டை கொண்டு அலசி எடுக்கும் சுரங்கத் தொழில். 2 வேளாண்மை துறை. 2 வாணிப பொருளாதாரம் தோட்டத்துறை முறையில் மேற்கொள்ளப்பட்டது. அறுவடை இயந்திரங்கள் போன்ற நவீன இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. பெரிய மூலதனமும் அதிக தொழிலாளர்களும் தேவை. உள்நாட்டு தேவைக்காகவும் ஏற்றுமதிக்காகவும் மேற்கொள்ளப்படுகிறது. சுரங்கத்துறை அறுவடை இயந்திரத்தின் பயன்பாடு, தூர்வாரி கப்பலின் பயன்பாடு, ரப்பர் தோட்டங்கள், தங்கச் சுரங்கம், சங்கை வெடிர், கிலாந்தான். வேளாண்மை துறையும் சுரங்கத்துறையும். பொருளாதார நடவடிக்கைகள் நாட்டின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கின்றன. தொழில்துறையில் பல்வேறு பொருளாதார மேம்பாட்டு நடவடிக்கைகள் நாட்டின் வருவாய்க்கும் வளர்ச்சிக்கும் பங்களித்துள்ளன. தற்போது ரப்பர், செம்பனை, பெட்ரோலியம், எரிவாயு, வாகனம், சுற்றுலா ஆகிய புதிய தொழில்துறைகள் தோன்றியுள்ளன. ரப்பர், செம்பனை தொழிற்துறை. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தொடங்கிய விவசாயத் துறையான ரப்பரும் செம்பனையும் மலேசியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு தூண்கொள்ளாக விளங்குகின்றன. பெட்ரோலியம் மற்றும் எரிவாயு தொழிற்துறை. நம் நாட்டில் பெட்ரோலியம் மற்றும் எரிவாயு தொழிற்துறை 1910ஆம் ஆண்டு சராவாக், மிரியாவில் தொடங்கியது. 1974ஆம் ஆண்டு மலேசிய அரசாங்கத்தின் முழு உடைமை பெற்ற பெட்ரோனாவின் தோற்றம் நாட்டின் பெட்ரோலியம், எரிவாயு ஆகிய தொழிற்துறையை வளர்ப்பதில் வெற்றி கண்டது. இத்தொழிற்துறை வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. சராவாக், மிரியாவில் உள்ள த கிராண்ட் ஓல்ட் லேடி என்பது நம் நாட்டின் முதல் எண்ணெய் கிணறு. கடற்கரைக்கு அப்பால் தேடித் தேண்டுதல், நிலப்பகுதியில் சுத்திகரிப்பு மையம். இந்த தொழிற்துறை எரிபொருள் நிலையங்களை திறப்பதன். வாகனத் தொழிற்துறை. நம் நாட்டில் முதலில் வாகனத் தொழிற்துறை 1983ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. மக்களின் ஆதரவும் நம்பிக்கையும் இத்தொழிற்துறையை நாட்டின் பொருளாதாரத்திற்கு பங்களிக்கும் துறைகளில் ஒன்றாக திகழ செய்கிறது. மலேசியாவில் மகிழுந்து உற்பத்தி செய்த முதல் நிறுவனம் புரோட்டோன் ஆகும். 1985ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் உற்பத்தி செய்யப்பட்டது நாட்டின் முதல் மகிழுந்து புரோட்டோன் சாகா ஆகும். இவ்வெற்றியானது நம் நாட்டில் கனரக தொழிற்துறையையும் தொழில்நுட்பத்தையும் வளர்ச்சியடைய செய்தது. வாகனத் தொழிற்துறை. நம் நாட்டில் முதலில் வாகனத் தொழிற்துறை 1983ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. மக்களின் ஆதரவும் நம்பிக்கையும் இத்தொழிற்துறையை நாட்டின் பொருளாதாரத்திற்கு பங்களிக்கும் துறைகளில் ஒன்றாக திகழ செய்கிறது. மலேசியாவில் மகிழுந்து உற்பத்தி செய்த முதல் நிறுவனம் புரோட்டோன் ஆகும். 1985ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் உற்பத்தி செய்யப்பட்டது நாட்டின் முதல் மகிழுந்து புரோட்டோன் சாகா ஆகும். இவ்வெற்றியானது நம் நாட்டில் கனரக தொழிற்துறையையும் தொழில்நுட்பத்தையும் வளர்ச்சியடைய செய்தது. வாகனத் தொழிற்றுடை. 2018ஆம் ஆண்டில் புரோட்டோன் புதிய வகை மகிழுந்தை வெளியிடுவதற்கு கீலி ஹோல்டிங்ஸ் குரூப் வாகன நிறுவனத்துடன் கூட்டு முயற்சியில் இறங்கியது. சுற்றுலா தொழிற்துறை. நாட்டின் வளப்பத்திற்கு சுற்றுலா தொழிற்துறை பெரும் பங்காற்றுகிறது. மலேசியாவின் பல சிறப்பு அம்சங்கள் சுற்றுப்பயணிகளின் வருகையை ஈர்க்கின்றது. வரலாற்று தளங்களும் கட்டடங்களும். நம் நாட்டு சுற்றுலாத்துறையின் மதிக்கத்தக்க வரலாற்று பாரம்பரிய தளங்களை நிலைநிறுத்த வேண்டும். பாரம்பரிய கட்டடக்கலைகளை புனரமைப்பு வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளை ஈர்ப்பதில் வெற்றி பெற்றுள்ளது. இயற்கையின் அழகு. நம் நாட்டில் பல்வகை தாவரங்களும் விலங்குகளும் வெளிநாட்டுச் சுற்றுப்பயணிகளை ஈர்க்கின்றன. தனித்துவமிகு தீவுகள், கடல்கள், மதைப்பகுதிகள் போன்ற தளங்கள்
சுற்றுப்பயணிகளின் விருப்ப இடமாக அமைகிறது. சமூக நல்லிணக்கமும் கலாச்சார தனித்துவமும். பல்லின சமூகத்தின் நல்லிணக்கம் சுற்றுப்பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. பல்லின பண்பாட்டு தனித்துவம் சுற்றுப்பயணிகளை ஈர்க்கின்றது. பல்லின மக்களின் சுவைமிகு உள்ளூர் உணவு வகைகளை சுவைக்கும் வாய்ப்பு சுற்றுப்பயணிகளுக்கு கிட்டுகிறது. வேளாண் சுற்றுலா. இச்சுற்றுலா விவசாயம், மீன்வளம், கால்நடை, விவசாயம் சார்ந்த தொழிற்துறை அடிப்படையிலானது. சுற்றுலா பயணிகளுக்கு கிராமச் சூழல் நோக்கில் உள்ளூர்வாசி குடும்பங்களுடன் தற்காலிகமாக தங்கியிருந்து மலேசியர்களின் உண்மையான வாழ்க்கை முறையை அனுபவிக்க வாய்ப்பாக அமைகிறது. பன்னாட்டு அளவிலான விளையாட்டு, இசை, கண்காட்சிகளை ஏற்பாடு செய்தல். சிம்பாக்ஸில் நடத்தப்படும் ஃபார்முலா 1 பந்தயமும் லெ டூவர் டி லங்கா வியா ஆகியவை விளையாட்டில் ஆர்வமுள்ள சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. சராவாக்ஸில் ஏற்பாடு செய்யப்படும் மிலுக் ஊத்தான் ஊஜான் சே மேரியா விழா மலேசியாவை சுற்றுலா தலமாக விளம்பரப்படுத்துகிறது. லீமா லங்காவி பன்னாட்டு கடல்வான் கண்காட்சியாகும். இது கெடாவில் உள்ள லங்காவி தீவில் 2 வருடங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படுகிறது. பன்னாட்டு அளவிலான விளையாட்டு, இசை, கண்காட்சிகளை ஏற்பாடு செய்தல். மலேசிய முத்திரை கொண்ட உள்நாட்டு தயாரிப்புகள் நம்மை பெருமை கொள்ளச் செய்கின்றன. விவசாயம், வாகனம், பெட்ரோலியம் ஆகிய தொழிற்துறைகள் சார்ந்த உள்ளூர் தயாரிப்புகள் உள்நாட்டு பன்னாட்டு பயன்பாட்டுக்கான தரத்தை அடைந்துள்ளன. 1985ஆம் ஆண்டில் மலேசிய தயாரிப்பு பொருள்களை வாங்குவோம் என்ற பரப்புரை தொடங்கப்பட்டது. மலேசியாவில் தயாரிக்கப்படும் பொருள்களுள் மரத்தளவாட பொருள்கள், மின்சார மின்னியல் பொருள்கள், உணவுப் பொருள்கள் ஆகியவை அடங்கும். மலேசிய பொருளாதார அடைவு நிலை. நாட்டின் பொருளாதார துரித அடைவு நிலையை உட்கட்டமைப்பு மேம்பாடு, திட்டமிட்ட நவீன பிணைய தொடர்பு, மின்னணிக நடவடிக்கைகள் மூலம் காணலாம். மேம்பாடு. வானளாவிய கட்டடங்கள் நமது நாட்டின் வளப்பத்தை குறிக்கும் அடையாளமாகும். தொடர்புத்துறை. நன்கு திட்டமிட்டப்பட்ட நவீன பிணைய தொடர்பு பொருளாதார வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் தொடர்ந்து வழிவகுக்கிறது. வணிகம். வளர்ந்து வரும் மின்னணிக நடவடிக்கைகள் மக்களுக்கு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பங்கு கொள்ளக்கும் வாய்ப்பை வழங்குகிறது. மாணவர்களே, இதோ உங்களுக்கான பயிற்சி. சிந்தித்து பதிலளியுங்கள். நன்றி. தயாரித்தவர் ஆசிரியை திருமதி மஞ்சுளா.